மகாபரிசுத்தமான தேவனுடைய நாமம் நம்மிலே பரிசுத்தப்படுவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நம் தந்தபடினால் தேவனின் அன்புடைய உதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை பிரகாசிப்பிக்க செய்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், அந்த தேவன் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அது நமக்கு பாக்கியம் நன்மையும் தான். போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுல இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு அவங்க எல்லாரும் பணம்காக தான் வராங்க மாதிரி பேசணுங்க. நான் அப்போ தேவ அன்பு இல்லை, பணம் தேவைதான், தேவ அன்பு ஒரு ஆள் சொல்லுது வேற மாதிரி. அது எப்படி இருக்கிறதோ இந்த தளத்தெல்லாம் இருக்கு. ஜெபம் பண்ணி தேவனத்தில் ஆலோசனை வாங்க. அது ஜெபம் பண்ணும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை உணர்த்துதல், இப்ப நீ அங்க போகாது, நீ மிஞ்சி போகலாமா? நான் போகக்கூடாது. ஏதோ ஒரு ஆபத்து அந்த இடத்துல எனக்கு இருக்குது, அதனால நான் அந்த இடத்துக்கு போகணும். பணத்துக்காக தான் வாழாங்க. தேவனுடைய ஊழியக்காரர் வேற எதுக்கு வரலாம்? பணத்துக்காக தான். சிலர் போய் ஏமாத்துவாங்க. ஊழியக்காரங்க போய் பல டிஸ்ட்ரிபியூஷன் கட்டா போய் என்னை ஏமாற்றி வாங்கி சாப்பிடலையா, அந்த மாதிரி ஏமாத்துவாங்க. அவளை புகழ்ந்து பேசுவாங்க, ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. இது திருடனா இருந்தா கூட உனக்கு புகழ்ந்து பேசுவான். ஜெபம் சொல்லுவாங்க, கையெழுத்து வேலையை சவுனுக்கு ஆசைகள். அவங்க திருடுறாங்க, அந்த வேலைக்கு ஆசைகள். இவன் போய் ஜெபம், அவனுக்கு தேவை பணம். இவர் கையேற்றி செய்கிற வேலை தொழிலை ஆசைகள். அவனை திருடலாம். சரி, லஞ்சம் வாங்குவான், திருடுவான், அவகரிப்பான். அதுக்காக இவர் போய் ஜெபம் பண்ண ஆசீர்வதி கடமைக்கு செய்கிற வேலையை அது அவங்க திருடுறாங்க. அப்ப ஆசீர்வதி ஜெபம் பண்ணுவாரு. இந்த ஆசீர்வத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா திருடலாம், ஜெபம் பண்ணா நல்லா அபகரிக்கலாம், பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பிளான் புத்தி. ஒரு காயில காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து தேவன் உங்களை அபரிதமா ஆசீர்வதிப்பு. எதுக்கு? திருடுறது இருந்து இன்னும் திருடுறது. இப்போ இந்த போலி கூட்டங்கள் நிறைய இருக்கு. பணத்துக்காக என்ன வேணாலும் பேசுற, பணம் இருக்குதுன்னு கண்டா அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுற, தீர்க்க இவரெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நான் சிபிஎம் சாபன்ற ஊழியர் செய்தேன். அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு ஊழியக்காரர் சப்போர்ட் பேசுறதுனால அப்போ ஒரு பாஸ், சென்ட்ரல் பாஸ் இவரு இருந்து வெளியே அனுப்ப சொல்லிட்டாரு. அதை கேட்டு அவங்க என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நானும் எழுதி கொடுத்துட்டு ப்ராப்பராக வெளியில் வந்தேன். அந்த சிபிஎஃப் பணத்திலிருந்து ₹1 காசு கூட நான் கொண்டு வரல. தேவன பிள்ளையே, நமக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு நீ கொடுத்தவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. சிபிஎம்ல வெளியே ₹1 காசு கூட நான் கொண்டு வரல. என் கையெழுத்து என்ன மாதிரி சைன் பண்ணி ஒருத்தர் ₹2,00,000 எடுத்துட்டான். அவன் அப்போ ₹2,00,000 எங்களுடைய சென்டர் ஊழியத்திலே ₹2,00,000 வராது. காணிச்சு ₹2,00,000 வாங்குறது பெரிய காசு. 2 பிரான்ச் இருக்கு. 2 பிரான்ச்சில் அவ்வளோ காசு வருமானு தெரியாது. நாங்களும் சின்ன ஊழியத்தில் இருந்து ஒரு ₹1,500 ₹2,000 எனக்கு காணிக்கணும்னா பெரிய காசு. அருமையானவர்களே, சிறுவை இருந்ததுனால எல்லா இடங்களும் ஜெபம் பண்ணி அவங்க கொடுக்கறத வச்சுதான் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். நான் ₹2,00,000 அந்த ஊழியத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ₹1,00,000 கூட நான் பார்த்தது இல்லை. இப்போ பாருங்க, அங்கேருந்து நான் வரும்போது ₹2,00,000 நான் தேடிட்டு போயிட்டேன்னு அவன் சொல்லிட்டான். இதை நான் கேள்விப்பட்ட உடனே நேராக அங்கே போனேன். நீங்களே காணாம வீட்டுக்குள்ள வந்துருக்கீங்க, எந்த போனேன் எங்கிட்ட வாங்க, ₹2,00,000 தேடிட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு. அப்படி அந்த ₹2,00,000 அங்கே பணமே நீங்க எப்படி சொல்லிட்டு நீ தானே சொன்ன சென்ட்ரல் பாஸ் ஆகலாம், நல்லா இருக்கேன் பாரு, உங்களுக்கே கூலி வச்சுட்டான் பத்தியா.
பாருங்க, 2,00,000 அவன் திருடிட்டான். சென்டர்ல இருந்து 2,00,000 அவன் திருடிட்டு, ஒண்ணுமில்லாத இடத்துல இருக்கு எனக்கு 2,00,000 நான் திருடின்னு போய் சொல்லிட்டான். எங்க போய் கொடுத்தாலும் அவன் சொந்தக்காரன் வீட்டுக்கு கொடுத்துருப்பானு எனக்கு தெரியாது. ₹1 காசு கூட அங்கேருந்து நான் கொண்டு வரல. அங்கேருந்து நான் என்னுடைய ஹெட் குவார்ட்டருக்கு வரும்போது என் பெட்டியெல்லாம் தட்டிட்டான். தட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து அதிலே நினைச்சுக்குவான். வரும்போது இங்கே ₹1,500 ₹2,000 என் கையில கொடுத்தேன். அதை எடுத்து நான் என் ஹெட் குவார்ட்டர் பண்ணேன். எல்லாம் என் பெட்டியெல்லாம் திறந்து வச்சுட்டான், கூட்டவே இல்லை. அப்ப ஜான் பால் ஒருத்தன் அவன் என்ன செஞ்சான், அவங்க இங்க போன உடனே பார்த்தா எங்கன்னா இருக்காங்க எல்லா தரணும், ஒரு பைசா தெரியாது. அவன் அதுக்கு மேல தெரியல. எஸ்பிஎன்எஸ் என்றவர் 62 லட்சம் கொடுத்தாரு அவனுக்கு, இரும்பு உள்ள வேலை பார்க்கறது. அவன் என்ன பண்ணானே தெரியாது, எல்லாம் போட்டிக்கான கேள்வி தான். அந்த கசப்பொடி வந்து ஃப்ரீ, லாரி தான் நம்ம காசு கொடுத்தோம். அந்த 62 லட்சத்துக்கு அங்க வேலை செய்த மாதிரி எதுவுமே ஃபிகரே கிடையாது. அவன் என்ன கோல்மால் வேலை பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் காசு காலி ஆயிடுச்சு. என்ன பார்த்தா 62 லட்சம் கொடுத்தாரு, எங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு, பில்லே கிடையாது. அப்பதான் ராஜன்ங்கிறவர் மலேசியாவில இருந்து வந்தார், ஒரு சிவில் இன்ஜினியர். அவரு இவனுக்கு சேர்த்து போட்டு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு அவரு கணக்கு போட்டார். 62 லட்சம் இதுக்கெல்லாம் வராது, 20 லட்சத்தை பொய் கணக்கு எழுதி திருப்பி யாருக்கோ கொடுத்துட்டான் அவன் சொந்தக்காரங்க. பாருங்க, திருடுறதெல்லாம் இவனுங்க தான். ஒண்ணு இல்லாத ஊழியக்காரங்க தெய்வத்துக்காய் உண்மையா இருந்த எனக்கு அந்த திருட்டு. இவங்க எல்லாம் தேவன் நியாயம் தீர்ப்பார். செத்து போனானுங்க, அவனை பரணத்து போயிருக்க மாட்டாங்க. இந்த அனாமத்து சொத்துங்க அது திருடக்கூடாது. தான். அப்ப தேவனுடைய வாழ்க்கையில நாம் அங்கேயே உண்மையா இருந்தேன், இப்படி வெளியே வந்து உண்மையா இருந்தேன். இதுவரை யாருக்கே போய் சொல்லி ₹1 காசு வாங்கல. தேவன் என்னை காப்பாற்றினார், யார் பணத்தையும் எடுக்கிறார். ஆனா தேவன் எனக்கு உதவி செய்கிறார். கிருபை இப்பவும் கிருபை. எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல இருக்கேன், எனக்கு கண் பார்வை தெரியாது, பைபிளே என்னால் படிக்க முடியாது. வசனத்தை சொல்லும் பிள்ளைகள் எடுத்து கொடுப்பாங்க, அதை படிப்பேன். இன்னைக்கு இருக்கிற நாலேஜுக்கு கொஞ்சம் மட்டும் கையில இருந்தா போதும். எல்லா இடத்துலையும் அள்ளி கொட்ட மாட்டேன். பிரசங்கத்தெல்லாம் பிள்ளைகள் அள்ளி கொட்டுவாங்க. இந்தா சாப்பிட தெரியாம சாப்பிட்டு ஆடு மாடு நெச்சி மீதிய பாடத்தை போட்டு போயிடும். அப்ப அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? எள்ளி கொடுப்பவன் தான் ஊழியக்கார். இந்த வேத வசனங்களை வாய்க்கானம் பண்ணி பேசுறது அள்ளி போட்டோம்னா மெதிச்சு ஒண்ணு இல்லாமக்கி கீழே சிதற விட்டு போயிடும். மிருகம் மாதிரி தான், எல்லாவற்றையும் அளவாதான் கொடுக்கணும். நான் என் கண் பார்வை இல்லை, எழுத்து தெரியல, எதையுமே எடுத்து பார்க்கறது கடினம். ஆனாலும் தேவனுடைய கிருபை. அருமையானவரே, கை சுத்தம் இருக்கணும், வாய் சுத்தம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. கை சுத்தமும் இருக்கணும், வாய் சுத்தமும் இருக்கணும். மெய் வாய் எல்லாம் நம்ம சரீரம் ஃபுல்லா இருக்கு. இந்த வாய் இருக்க உதடுகள், பற்கள், நாவ். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? சில வசனம் இருக்கு. அப்போ நம்மளோட வாயை நாமும் தேவையில்லாம அபாண்டமா யார் மேலே பழி சொல்லி பேசக்கூடாது. எதையும் கரத்திலே எடுத்து மறைத்து வைக்க கூடாது. மறைத்து வைத்தால் அது ஆபத்தான். தேவஜனம் நான் சொல்றது ஒரு விளங்கிட்டான்னு தெரியல. கிறிஸ்துவ மக்களுக்கு பலருக்கு விளங்கும், சிலருக்கு விளங்காது. அதெல்லாம் லேட் பிக்கர். அதுங்க ரட்சிப்பு, ஞானஸ்தானம், ஆசீர்வாதம், இதெல்லாம் சொன்னா கரெக்டா புரிஞ்சுக்கும். ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் எல்லாம். அப்ப நாம் என்ன செய்கிறோம்? தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் நான் தேவன் என்று அமர்ந்திருங்க. அதான் எங்க வாழ்க்கை, அமர்ந்திருக்கிறோம். இப்ப பாருங்க, அந்த நபர் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் பணம் தான் வராங்க, பணத்துக்காக தான் வராங்க. அது ஊழியக்காரன்னா விசுவாசிகளுக்கு கையேந்தி தான் நிற்பான். இங்க கொடுத்தா தான் வாங்கி சாப்பிட முடியும். அப்படித்தான். இப்ப என் வேலையை நான் விட்டுட்டேன், இந்த பிசினஸையும் விட்டுட்டேன். எனக்கு பணம் எங்க வரும்?
கடினம் தானே. என் மகன் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கான். சிவில் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு. அவனுக்கு வேலை இருந்தால் நல்லா இருக்கும். வேற ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டிவாக அவன் இது படிச்சிருக்கான். என் பிள்ளை சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கான். அவளும் ஃபைனான்ஸ் ரிலேட்டிவாக படிச்சிருக்கான். இவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடச்சதுன்னா எனக்கு பாக்கி. அவங்க கையில் கொஞ்ச நாள் வாங்கி சாப்பிட்டு அவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் என் கதை வரும். அருமையானவர்களே, இதுக்காக நீங்கள் ஜாப் பண்ணுங்க. என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சதுன்னா 30 வருஷம் அவங்க வாழ்ந்துடலாம். அதுக்குள்ளே அவங்கள பார்த்துப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கதை கேட்க. என் பிள்ளைகளோட வேலைக்காக ஜாப் பண்ணுங்க. என் பிள்ளை சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கா. அவரோட சுகம் இல்லை. சிவில் இன்ஜினியர் செகண்ட் இயர்ல நிப்பாட்டிட்டு இவன் சிவில் இன்ஜினியர் படிக்கணும் சீட்டு படிக்க வச்சேன். ஒரு சப்ஜெக்ட் ஃபைனான்ஸ்ல செய்யுது. அதோட வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம். அருமையானவர்களே, எங்களுக்கு செய்த பல துரோகம் பண்ணியிருக்கிறான். துரோகிகள் நிறைய. ஒருவன் ஒரு இதை கொண்டு வந்தான், பரிதாபம் பார்த்து கொடுக்கலான்னு வந்தேன். வரல, எடுத்து பரிதாபம் பார்த்து என்ன கொடுக்குறது? அதோட உன் கையில இருக்க சாபம் என்கிட்ட வரணுமா? பரிதாபம் பார்த்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் உதாரத்துவமாய் கொடுக்கணும். பரிதாபம் பார்த்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. உதாரித்துவமாய் கொடுக்கணும். நான் பொம்பளை பொறுக்கி கிடையாது. புரியுங்களா? யாரும் ஏமாத்தினவன் கிடையாது. தேவன் நம்மளை வாழ வைத்தார். பாருங்க, அவங்க சொன்னது பணம்னு வராங்க. ஊழியக்காரனா வருவான், நீ இல்லைன்னு சொன்னா போயிடும். நீ சேர்க்கிறன்னா வரமாட்டேன். அப்போ ஆண்டவத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன, மகனே நீ இப்ப போகாத, உனக்கு அந்த ஆபத்து இருக்குது. போகாதன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குனார். நான் போகலை. என் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் எனக்கு எடுத்தார். அப்ப நீங்க வசதி உள்ளவர்களா இருந்தா நீங்க எங்களுக்கு உதவி செய்யும். உதவி இல்லை, காணிக்கை. நான் திருடன் கிடையாது, ஏமாத்துக்காரன் கிடையாது, பொய்யும் இல்லை. புரியுங்களா? பொம்பளை பொறுக்கி கிடையாது, ஸ்ரீகளாக கரைப்பட்டவன் இல்லை. தேவன் நமக்கு உதவி செய்யும். ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அங்க இருந்து ஊழிக்கு கூட ஊழிச்சு வெளியே வந்து அவன் பேரை கட்டுவான். அவனும் பெரிய யோகிய மாதிரி அவன் பேரை கட்டுறான். பலர் அப்படி இருக்காங்க. அங்க எங்கேயிருந்து ஊழியத்தை அங்கிருந்து வானான்னு வந்துட்டான்னா அவங்க பேரை கட்டுவாங்க. அது இப்படி, இது எப்படி, இது எப்படி, இன்னும் சுய பிடிச்சிட்டாங்க. அர்ப்பம் பொம்பளை போய் கேட்கும். அங்கேருந்து வந்தவன பேரை கெடுக்கலாமா? இவங்களால யாரையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. சும்மா இவங்க போறாங்க, எல்லாம் இருக்கு பார்ப்போம். அபாண்டமா பேசக்கூடாது. அருமையானவர்களே, நமக்கு தீமை செய்தார் அவர்களுக்கு அதெல்லாம் காத்து. நல்லா இருந்தோம், நமக்கு ஒரு தீமை செஞ்சான்னு கவலைப்படாதீங்க. அது அவன் வாசற்படியில படுத்து இருக்கும். காலத்துக்கு அவன் பதில் சொல்லணும். அது ஒரு காலம் வரும்போது அவனை விசாரிக்கும். அதை வழிவாங்கும். சாத்தன் சாமானை பத்தி பேசுறதுனால பலருக்கு ஆகலை. எங்களை பத்தி தான் பேசுறோம். சாத்தன் சாமானை நாங்கள் தான் கொன்னோம். நீங்க கொன்னீங்கன்னு நீங்களே எதுக்குங்க காத்து கொண்டீங்க? கேரளாக்காரன் வந்தா கொண்டுட்டு போயிட்டான். ஏன் கொண்டாங்கன்னா அது பல சூழ்ச்சிகள் இருக்கு. நீங்களா கொண்டீங்க? நாங்க தான் கொண்டோம். எங்க ஆட்கள் தான் கொண்டோம். பழைய நீயே ஏன் மண்ணடி காயில போட்டுக்கிற? யாரோ ஏதோ பண்ணி இருக்கிறாங்க, அவர் வெளியே வந்துட்டார். புரியுதுங்களா? நீங்க தான் பண்ண, நாம தான் பண்ணோம், நாங்க தான் பண்ண, எங்க முன்னோர்கள் பண்ண பழி ஏற்றுக்கிட்டேன்னா அவர் கண்டிப்பா உங்களை பழி வாங்குவார். அவர் சொல்லியிருக்கார், பெறுதல் செய்தவனை நான் பழி வாங்குவேன். ஒரு வீடியோ போட போறேன். அவங்க தங்கச்சி புலம்பலை பத்தி பேசுவார். தங்கச்சி பண்ணின புலம்பல் ரொம்பலாம் போட மாட்டேன். ஒரு 2 வீடியோ போடலாம்னு வச்சிருக்கிறாங்க. அது சாட்சியம் தான் போடும். அருமையானவர்களே, அவங்க தங்கச்சி அம்பு அடிக்கும்போது நேரியா லாங்ல இருந்து பார்த்துட்டாங்க.
அவங்க ஒரு பெண் சக்தியா உருவெடுத்து நம்ம இறந்துப்பாங்களே அப்போல அவன் ஆளை தேடிட்டு இருந்தான். யாரானா நாங்க தான் கொன்னோம் நம்ம மண்ணுவம் தான் கொன்னோம்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல நீ உயர்ந்திருந்தாலும் உன்னை சந்தானம் பண்ணுவான், கொண்டுருவாங்க. ஆமா. அதனால சாத்தன் சாமான பத்தி நாங்க தான் சாத்தன் சாமான் ஒரு ஆள் சொல்லியிருக்க, நாங்க தான் சாத்தன் எல்லாம் எடுத்து வைக்கும், வருங்காலத்தில் நமக்கு உபயோகப்படும். சாத்தன் சாமான பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல ரெக்கார்டு உங்களை பத்தி இருக்கா? சேர சோழன் பாண்டியரை பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. புதுசா எதையும் திணிக்க முடியாது. பாருங்க, ஒரு ஆள் வந்துட்டு உள்ள உங்களுக்கு தெரியாது, அது வந்து நிக்காங்க. கணக்கு தெரியுது என்ன கணக்கு தெரியுதா? திடீர்னு வந்துட்டேன், அவங்கள பற்றிதான் பேச. கண்டிப்பா பழிவாங்குதல் இருக்கு, விடவே மாட்டார் சாத்தன் சாமான். ஒரு தங்கச்சியும் விட மாட்டார், சபனம் எடுத்துருந்தார், விடமாட்டேன். அவங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள், வியாதிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் பழிவாங்குவார். சாத்தன் சாமான் சொல்லி அவன் கொண்டுட்டு போயிட்டான் சேர நாட்டுக்கார. நீ எதுக்கு அதை நான் தான் கொன்னோம், எங்களுக்கு தான் கொன்னாங்க, நாங்க தான் கொன்னோம், அந்த பழியை நீ எதுக்கு ஏத்துக்கிற? சாத்தன் சாமான் செத்து போயிட்டார். குழிப்பறித்தவன் யார்? சாத்தன் சாமான் அந்த வழியா வருவார், தெரியுங்க. அது உதவி செய்தது யார்? குழிப்பறித்தவன் யார்? மேலே கம்ப வைத்து எடை போட்டு மூடியும் தடமில்லாமல் பண்ணினவன் யார்? அவன் தான் தேடிட்டு இருக்கான், அவன் தாங்க தேடிட்டு இருக்காங்க. அவனை செத்து போயிட்டாங்க அப்பவே. ஆனாலும் அவங்க கதையை அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த பழியை நீங்க ஏத்துக்கிறீங்க. நாங்க தான் கொன்னோம் பெருமையா, நாங்க தான் சாத்தான் சாமானை கொன்னோம், இந்த ஆட்கள் கொன்னாங்க, எங்க முன்னோர்கள் தான் கொன்னாங்க. நீ வசமா மாட்டுவ, தேடி வந்து கொள்ளுவான் சாத்தன். அவனை பார்க்கிறோம், அவன் தங்கச்சி பயங்கர கோபக்காரியா இருக்கிறான், சத்தியம் பண்ணி இருக்கா. அந்த வீடியோ போடும் பாருங்க, முந்தானியை போட்டு மண்ணுல சத்தியம் பண்ணியிருக்காங்க அம்மா. என் அண்ணன் சாத்தனை கொன்றவனை நான் பழி தீர்க்காமல் விடமாட்டேன், இந்த பூமி தேவி மீது சத்தியம் பண்ணிருக்கு. இப்பதான் சத்தியம் அந்த அம்மா அப்போ உள்ள வார்த்தை மட்டும் சொல்லி புரியுதுங்களா? யார் சாத்தன் சார்? சரி, அவன் மேல தப்பு இருக்கட்டும், அவன் மேல தப்பு இருக்கட்டும். அவர் வழியில குழிப்பறித்தது யார்? அதுதான் தேதிக்கு குழிப்பறித்தது யார்? அந்த வழியில தான் வரான்னு தெரியும், அந்த வழியில குழிப்பறித்தது. அதே வழியில குறிப்பறித்து உள்ள தள்ளி தள்ளி விஷம் தள்ளி அம்பேத்கர் கொண்டுட்டார். அருமையான எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம், வேதனைக்குரிய விஷயம், பயங்கரமான வேதனைக்குரிய விஷயம். பாதிக்கப்பட்டவர் எத்தனை வருஷம் பாருங்க, ஆவிகளுக்கு வயசு கிடையாது. அவர் கொண்ட கூட பயந்து போய் மந்திரகாரன்கிட்ட போறியா? எங்கேயோ போக முடியாது. இப்ப அந்த பழியை நாம் ஏற்கக்கூடாது. சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் அந்த பழியை செய்யல, அந்த பாவத்தை செய்யல. நீங்க எதுக்க பெருமைக்கு ஏற்றுங்க, சாத்தன் சாம்பானி நாங்க தான் கொன்னோம், நீ அப்ப உயிரோடு இந்தியாவே இல்ல, நாம தான் கிடையாதப்போ. அந்த காலத்தில் இருக்கவர் செய்திருக்காங்க, ஏன் செய்தாலும் சரி, அவர் என்ன தவறு? அவர் வந்து ஒரு பழிவாங்குதல், பெண்ணை காட்டி அவரை கொண்டு விட்டார். பெண்ணை வைத்து அவரை மயக்கி அவளுக்கு தன்வசப்படுத்திட்டார். சொத்தை அடையலாம், செய்யலாம், அவரை தனிமைப்படுத்தி அந்த பெண் மோகத்தில் சிக்க வைத்து இவர் பின்னே போறார், அடையலாம் போறார், குழிப்பறித்து. இதெல்லாம் ஒரு நாள் நடக்கிற சம்பவம். அந்த கடினமான மண்ணுல பெரிய குழியை எப்படி வெட்ட முடியும்? எவ்வளோ போய் செய்ய முடியாது இல்லையா? ஆள் வச்சுதான் செய்யணும், அந்த குழியை பறிப்பது. அதுதான் இப்ப கொஸ்டின், குழி பறித்தவன் யார்? பாருங்க, அவங்க நிலைமைகள் எல்லாம்
வித்தியாசமான வார்த்தைலாம் இருக்கு, நான் சொல்ல விரும்பல. அது ஒரு பெரிய சாபம். நாம செய்யல, தமிழ் மக்கள் செய்யல. அதெல்லாம் தமிழ் மக்கள் கொள்ளல, கொன்னவன் வேற சேர நாட்டுக்காரன். நாமளா கொன்னோம்? அந்த பழி நாம் ஏற்கக்கூடாது. பெருமைக்கு தான் நாம் பேசவே கூடாது. நாங்க தான் கொன்னோம், எங்க முன்னோர் தான் கொன்னாங்க. அந்த பாவப்பழி உங்களுக்கு எதுக்குங்க? அந்த தேவனை நம்பி வாழ வேண்டும். அப்புறம் தேவனுடைய கிருபை நமக்கு முக்கியம். எவனா சொல்றான் அவன் யோகியம் கிடையாது, அவன் சேவப்பணிச்சிக்கா. எவனா திருவிட்டான், கள்ளக்கணக்கு எழுதிட்டான், கேமல் பழைய போட்டான். அப்போ சீக்கிரம் சேர்ப்பதா சீப்பாஸ் நேரா போயிருக்கான். அப்பதான் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, நீ தானே சொன்ன யோகியன் அவனை சென்ட்ரல் பாஸ் ஆகுன்னு பாரு, உனக்கே குறி பேசுறான் பத்தியா. அவனோட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ உண்மையா இருந்தேன்னு எனக்கு தெரியும். அதே கடவுள் பார்த்துப்பாரு. நீ சந்தோஷமா இருக்கு, என் கையில கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பி வருஷவாதத்தில் இருக்கிற தேசிய சர்ச்சையில் உள்ள பாச சாம் சுந்தரத்துக்கிட்ட நான் போகும்போது அவர் போன்ல இருந்து பேசி கொடுத்தாங்க. அவர் எனக்கா பறந்து பேசி அந்த ஊழியத்துல எனக்கு சேர்த்துக்கிட்டார். எந்த சீஃப் பாஸ்டர்னா அவங்க செஞ்சிருப்பாங்களோ அவரே சொன்னார், சீஃப் பாஸ்டர் ரெக்கமெண்டேஷன் வந்து இவர் ஒருத்தர் தான். அருமையானவர்களே, திருவ போதும். நாம் யாருக்கு தீங்கு பேசக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. அவங்க செய்ததே அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. நான் எந்த தவறும் செய்யலைங்க. ஆனா பழி மட்டும் பெரிய பழி வருது. பழி மட்டும் அடுத்தவங்க மேல போடுவான். அந்த மாதிரி பழி தாங்க நான் சுமந்துட்டு இருக்கேன். என்ன பழியை என் மேல போட்டா உன் சந்ததிகள் பாதிக்கப்படும். எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் உனக்கு உன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட மாட்டாங்க. அப்ப தேவன் அன்புதான் நமக்கு முக்கியம். சும்மா நான் பேசிடக்கூடாது. பழி வாங்கும், ரத்த பழி. ஒரு வசனம் படிக்க கேளுங்க, படிக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்து. நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து இருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். போதும் பார்த்தீங்களா, போதும் போதும், மேல உள்ளதெல்லாம் வேண்டாம். பிரியமானவர்களே, இது காயினை பார்த்து ஆண்டவர் சொல்வார். காயின் தன் சகோதரனை ஆபேலை கொண்டு போகும். அவன் மேல சாபம். இதே மாதிரிதான் மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில். நீ நன்மை செய்ய தவறிட்ட, அபாண்டமா பேசிட்ட, அந்த பாவம் இங்க போகாதீங்க. இப்ப நான் இருக்கேன், மேல பேசிடலாம், என்ன செய்ய முடியும்? உங்களால எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, எனக்கு நான் இந்த வேலை செய்யறேன், எனக்கு செல்வாக்கு இருக்கு வச்சுக்கோ. ஆனா நீ அபிஷேகம் பெற்றவனா இருந்தா, ஞானசம் எடுத்தவனா இருந்தா, கடவுள் ஒன்று நெக்லெக்ட் பண்ணுவ, கழிவார் ஒண்ணு. ஏன்னா அந்த பாவங்களை நான் செய்யல பத்தியா. நீ நெக்கடா பேசுது, நெக்கடா செஞ்சுனா தேவனை கழிவார். நாயை போல என்ன ஊழலிட்டாலும் சரி, கவலையை போல சத்தம் போட்டாலும் சரி, தேவன் அவருடைய பார்வையில் இருந்து உன்னை தள்ளி போடுவார். யாரை தள்ளினார்? காயினை தள்ளி போட்டுட்டார். ஆபேல் செத்துட்டான். ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு. இதே மாதிரிதான் என் உள்ளம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது. உனக்கு தேவன் தள்ளுவார். கிறிஸ்தவனா இருந்தா நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. எந்த அதிகாரத்திலும் சரி, எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் உன் ஜீவன் பரலோகத்துக்கு போகாது. அந்த ஊழியக்காரன் கூட நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கோம்னா சில ஊழியக்காரர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் தேவனுடைய பார்வையில இருக்கா பரவாயில்ல, அவன் சாத்தானுடைய ஆளுகையில இருக்கிறான், அவன் உங்களை மிஸ்யூஸ் பண்ணதான் செய்வான். அவன் இடத்துல தேவன் இருந்தால் தேவன் சொல்றாரு, நீ செய்யாத மகனே, அது தவறு.
அப்படி சொல்லுவார். அவன் பட்சத்திலே தேவன் இல்லை. அவன் எப்படியாப்பட்ட ஊழியக்காரனா இருக்கட்டும், தேவன் அவன் பட்சத்தில் இல்லை. அதனால தான் உங்களை தூண்டி விடுறான். அவன் யோகியமானவன் கிடையாது. நிறைய விஷயம் சொல்ல மாட்டேன். அது பாவம், அது அக்கிரமம். தேவன் அவன் உங்களை தூண்டுனா நீங்க புத்தி வேணும், புத்தி வேணும். புத்தியாக நடந்து கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு பாக்கி. அவனை தூக்கி உள்ள போட்டுருவான், இவனை தூக்கி வேலை கேஸ போட்டுருவான். அது மற்றபடி ஒரு போலீஸ்கார அனுப்பிச்சுவேன், கேஸ போட்டு தூக்கி உள்ள விட்டுருவேன். அவன் கொண்டாடி சொல்லிட்டான், நீ கேஸ போடுவியோ புதுசா போடுவியோ, சும்மா இருக்கிறதே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கேஸ போடுவியோ புதுசா போடுவியோ வா. பெரியமானவர்களே, இதெல்லாம் பேசக்கூடாது. அதிகாரத்தில் இருக்குதுன்னு ஆணவத்தில் பேசக்கூடாது. தேவன் இந்து மனுஷனா வேறங்க. அவன் செத்தா மண்ணுங்க. அவன் திருவினால மண்ணு, எந்த பாவம் செஞ்சாலும் மண்ணு. ஆனா உன்னை அறிந்த தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பார். நான் சொன்ன வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். நீ எவ்வளவு பெரிய சபைக்கு போனாலும் சரி, நீ பரலோகம் போனாலும் போகவே முடியாது. யார் எடுப்பான்? பரலோகத்தை அனுப்பக்கூடிய தகுதி கிருபை எந்த ஊழியக்காரன்கிட்ட இருக்கு? சும்மா அவன் ஸ்தானத்தை வச்சு அவன் புலம்புறான். ஒரு விஷயம், சின்ன விஷயம், ஒரு பிரச்சனை ஒன்று வருது, இப்போ அதை அவனால் சமாளிக்கவே முடியாது. இந்த ஊழியத்தை நான் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டான் அவர்கிட்ட. இந்த ஊழியத்தை நான் எடுத்துக்குவேன், போய் சமாளிக்க பார்ப்போம். உங்களோட ஜனங்களை வச்சு அடிச்சு விரட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சா செஞ்சுட்டு பார்ப்போம். அதுதான் உன் பாவம். எளியவன் மீது அவாண்டமா பேசினால் வலிவனை பிளப்போ, வலியவன் உன்னை குனிய வச்சு குத்திக்கணும். ஊழியத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காமல, அங்க போய் நின்று பார்ப்போம். உனக்கு அங்க முள்ளுதான், முள்ளுதான். அருமையானவர்களே, தேவனை அண்டி வாழுங்கள். எந்த பழியும் உங்கள் மேல வரக்கூடாது. நீங்கள் பொறாமைக்காரரா இருக்கக்கூடாது. முடிந்தால் நன்மை செய்யுங்க, முடிந்தால் நன்மை செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க. அபாண்டமா யார் மேலும் பழி சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் வந்தார் வெளியே, ஸ்டிடிஎம்க்கு வெளியில வந்து, நான் தான் பக்கத்தில் இருக்கிறேன். இன்னொரு ஆளை கொடுத்து, அங்க எதுவுமே சரியில்லை. 2 பேரும் அவங்க சொல்லிட்டாங்க, ஆண்கள் அங்க எதுவுமே சரியில்லை, அதான் நான் வந்துட்டேன். அப்ப நீ யோகியமா இருந்தா எல்லாரும் சரி கொடுத்துருக்கலாம்ல, நீ யோகியமானவன் இருந்தா அங்கேயே இருக்கலாம்ல, ஏன் வந்த? நீ வெளியே வந்துட்டு டிபிஎம் முடித்த குறை சொல்லலாம், அங்க எதுவுமே சரியில்லை. இன்னொரு டிபிஎம் ஊழியர்காரனுக்காக இன்னொரு இடத்துல கலந்து பேசி நன்மை கிடைக்கும் சொல்லி பேசி, அவன் அங்க எதுவுமே சரியில்லை, அதனால தான் நான் வந்துட்டேன். இவன் சரியில்லை வந்துட்டான், அங்க எதுவுமே சரியில்லை. இதுதான் சாபம். தேவனுடைய தண்ணீர்வார் அவன் அப்படிதான் தள்ளினான். அவ்வளவுதான். சாவனத்தை குறை சொல்ற, உன்னால ஒழுங்கா இருக்க முடியல, வந்துட்ட. நீ அதை தான் பார்க்கணும் ஒழிய டிபிஎல் சாபத்தை குறை சொல்லலாமா? உன்னை வளர்த்த இடம், வளர்ந்த இடம், அப்படி பேசலாங்களா? ஊழியக்காரன் பலரும் பல விதமா இருப்பான், அதெல்லாம் சாபனத்தை குறை சொல்லக்கூடாது. நீ என்ன 10 பேர் அனுப்ப வரான்னு, அங்கேருந்து வந்துட்டு அங்க எதுவுமே சரியில்லை, அதான் நான் வந்துட்டேன், அதான் படுவாவி. எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சாலும் தேவனை உதாசீனப்படுத்தி போடுது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவன் போதும். அவங்க சரியில்லைன்னா அந்த பாட்டம் சாபனங்க, அது அவ்வளோ அப்படியே இருக்கும். அது ஒன்றும் சேர்ந்த ஊழியக்காரன் பலரும் பல விதமா இருப்பாங்க. அந்த தேவை உன்னால முடியலையா, வேகுறியா, 2 இடம் போய் கல்யாணம் பண்ணி ஊழியச்சு, தப்பு கிடையாது. உள்ளே தவறு செஞ்சுட்டு உள்ளே பரிசுத்தம் வந்தாலும் உட்கார்ந்துட்டார். ஏன்னா உன் மனசாட்சியும் உன்னை காட்டி கொடுக்கும், என்ன பண்ணி அது உன் மனசுல இருக்கும். நீ எப்படி ஆவி சரீரத்துக்கு வெளியே வரும்போது அங்கேதான் சுத்தம், பரலோகத்துலாம் போக முடியாது. இப்ப தேவன ஊழியக்காரன் தாயினை போல இருக்கக்கூடாது, குற்றம் இல்லாதவனை கொல்லக்கூடாது, குற்றம் இல்லாதவனை பழித்தாக தீர்க்கக்கூடாது, குற்றம் இல்லாதவன் மீது பழி சொல்லக்கூடாது. நான்லாம் காவலாளியா, அது எனக்கு என்ன தெரியுமா? அவன் பேசலாமா இருக்கும் காரியம்.
இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்வார், அவனே நான் உனக்கு காவலாளியா? நான் அவனும் சொல்லுவார், நான் உன்னை பார்த்தேன்னா எதுவும் இல்லையே. ஐயா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே. நீ அன்னைக்கு ஆவேலுக்கு சொன்னீங்க ராசா, இன்னைக்கு நான் சொன்னா உங்க உள்ள ஏன் பாதிக்கப்படுது? பிரார்த்தனை படிக்கிறோம். வேதத்துல பலர் இருக்கிறார். தேவனுடைய சம்மதத்துல நாம் இரக்கத்தை வாங்கி வாழணும். எதுவே பேசுறது அபாண்டமா அர்த்தம் மேல பழி சொல்லாதீங்க. எவ்வளவு பெரிய ஊழியத்தான், எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் தேவன் உன்னை தள்ளிடுவார். அபாண்ட பழி யார் மேலேயும் சொல்லக்கூடாது. அவன் சொல்றான் பாத்தீங்க, டிடிஎம் இருந்து வெளியே வந்த ஊழியக்காரன், என் தாதான்னு கேட்டேங்க, கடவுள் சாட்சி, அங்க எதுவுமே சரியில்லை. இன்னொரு அங்க எதுவுமே சரியில்லை, அதனால தான் நான் வந்துட்டேன்றான் அவன். புத்தி எப்படி பாருங்க. எல்லாமே சரியா இருந்தாலும் மனுஷனை பார்க்கிறார். நீ யோகியமா இருந்தா என்ன? எதுவுமே சரியில்லை எடுத்துட்டு போக வேண்டியதானே. நீ உள்ள உட்காந்து நீ சுத்தமா வாழலாம்ல, அது யோகியம் இல்லைல்ல. அதே அந்த சாவன்ற பவசம். அதனால தேவனை அண்டிக் கொள்கிறோம் பார்க்கலாம். நீ என்ன பேசினே அது அங்கதான். ஆண்டவர் நம்பி வாழலாம், தேவன் நம்மை கைவிட மாட்டான். அதனால கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், தவறை கஷ்டங்கள் தீர்ந்தேனும், கைவிடா காப்பீரும் பரமனின் கரங்களை நாம் பார்த்துக் கொள்வோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் பற்றி கொண்டு வாழும். எப்போ வருவாரோ தெரியாது. அத்தனை குறைச்சலி அத்தனை பழிச்சு பேசி உன் மனசு எதுக்கையாக கருத்துக்கிறார், வாயை எது கருத்துக்கிறார். அது உனக்கு பெரிய உதவி நினைக்கலாம், உனக்கு தான் ஆச்சரியம். ஆண்டவரை பார்த்து வாழும் தேவனை ஆசீர்வதிக்கலாம். ஜெபிக்கிறாங்களா? பரிசுத்த தேவனே, நல்லவரைக்காய் ஸ்தோத்திரம். மக்களோடு பேச உதவி செய்யறோம், ஸ்தோத்திரம். காத்தவர்களும் இருபதால் வழிநடத்தும், ஏழைக்கு உதவி செய்வோம். எனக்கு இரக்கம் காண்பிக்கிற மக்களை எழுப்பு உதவி செய்யும் தான். என் பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைச்சா அதுவே என் பிள்ளைகள் ஆன்லைன்ல ஃபைனான்ஸ் இதுவாக படிச்சிருக்காங்க. ஆன்லைன்ல வேலை கிடைச்சால் பாக்கியம். அது உதவி செய்கிற மக்களை எழுப்பிட்டாலும் பேசுகிறார்கள். ஆமென். Praise the Lord. God bless you.